Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. ஓகே நான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஓகே இப்போ எங்கட இந்த பகுதியில வந்து பார்த்தோம்னு சொன்னா தமிழ் சப்ஜெக்ட்ல கம்பராமாயண பகுதி வந்து கட்டாயம் முக்கியமா நீங்க படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அதாவது இது வந்து உங்களுக்கு முன்னால 12 மார்க்ஸுக்கும் வரும். அதோட பின்னால 20 மார்க்ஸுக்கும் இந்த பகுதியில கேள்வி வரும். இப்ப நாங்க ஒவ்வொரு பகுதியும் படிக்கிற டைம்ல அதுல எந்த பகுதியில எந்த அளவுக்கு வந்து மார்க்ஸ் வரும் அதை வந்து நான் கொஞ்சம் தாக்கத் பண்ணித்தான் நாங்க அதை படிக்கணும். சும்மா மிச்சமா மார்க்ஸ் வராத பகுதிகளை நான் கூடிய டைம் எடுத்து படிச்சும் எந்த ஒரு யூஸும் இல்லை. இப்ப அந்த வகையில இந்த கம்பராமாயண பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுல வந்து முன்னால 12 மார்க்ஸ் அதோட பின்னால 20 மார்க்ஸ். இப்ப நாங்க அதுக்குள்ள மாதிரி ஃபுல்லாவே ரெடி பண்ணிட்டு போவோம். இப்ப இந்த கிளாஸ் வந்து எப்படி போகும்னு சொன்னால் இதுல வந்து முன்னால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 12 மார்க்ஸுக்குள்ள தயார்படுத்தல் தான் செஞ்சுட்டு போவேன். அதுல வந்து ஃபுல்லாவே கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் ஃபார்மட்ல தான் எல்லாமே தருவேன். இப்ப இந்த இதுக்கு இந்த கமராமான செஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும் நான் இதை கொண்டு போற ஃபார்மட். அப்ப அத மாதிரி தான் இதை செஞ்சுட்டு போவேன். அதோட போன முறை இந்த எக்ஸ்பெக்டட் வந்து சரியா இந்த கம்பராமாயண செஷன்ல தருவேன். நான் போன முறை வந்து எக்ஸ்பெக்டட்ல வந்து 10 கொடுத்தேன். கம்பராமாயணத்துல இந்த பாடல் ஒன்று தான் வரும்னு சொல்லி இப்ப அது மாதிரி போன முறை ரெண்டாவதா கொடுத்த எக்ஸ்பெக்டட்ல ஒன்று தான் கம்பராமாயண பகுதியில வந்தேன். சோ இந்த முறையும் வந்து இன்ஷா அல்லாஹ் அத மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் பண்ணி கம்பராமாயணத்துல எந்த பகுதி எந்த பாடல்ல கேள்வி வரும் அந்த மாதிரி இந்த முறையும் நான் தருவேன். அது வந்து இந்த கிளாஸ்ல வச்சு உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட வந்து சொல்லி அதுக்குள்ள மாதிரி அதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருமோ அப்படி கேள்விகளை தந்து அதுக்குள்ள ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் இந்த கிளாஸ் வந்து நான் செஞ்சுட்டு போவேன். ஓகே, இது என்ன சரி டவுட் இருக்கிறவங்களுக்கு கேட்டுக்கொள்ளேலும். அதே மாதிரி ஆல்ரெடி இப்ப இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க நான் ஃப்ரீயா தான் லிங்கை வந்து இப்பதான் கொஞ்சம் லாஸ்ட் டைம் ஆயித்தான் போட்டுப்பட்ட குரூப்ல. சரி, ஓகே. இந்த என்னன்னா நான் ரெக்கார்டை வந்து சென்ட் பண்ண பாக்குறேன். அப்ப நிறைய பேரும் கிளாஸ் முடிஞ்சு ரெக்கார்ட் கேட்கிறவங்க இருக்குது. அப்ப வேற வேற கிளாஸஸ்ல ஜாயின் ஆயிட்டு இங்களை ரெக்கார்ட் கேட்கிறவங்க நிறைய இருக்குது. எனக்கு வந்து நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணதை பார்க்கறதை விட ஒவ்வொருத்தரும் படிக்கணும் அதால நிறைய யூஸ் ஒன்று எடுக்கணும்னு தான் என்ன நோக்கம். அப்ப அதுல வந்து செழித்தார மாதிரி அதை சரியா பிடிச்சி படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த கம்பராமாயண பகுதியில் உள்ள மொத்தம் 32 மார்க்ஸையும் கிளியரா அவங்களுக்கு கிடைக்கலும். சொன்ன மாதிரி சரியா இந்த செஷனை இந்த 72 பாடலையும் கிளியரா படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பேருக்கும் மொத்தம் வரக்கூடிய அந்த 32 மார்க்ஸையும் எடுக்கலும். அதோட என்ன விஷயம் சொன்னால் இதுல 12 மார்க்ஸுக்கு வந்து மெயின் பண்ணி எப்படி கேள்வி வரும் என்றால் ஒன்று வந்து வரும் உங்களுக்கு அந்த பகுதி இந்த பாடல சந்தர்ப்பம் கேட்டு வரும். அப்ப அந்த சந்தர்ப்பம் கேட்டு வந்தால் அதை எழுதுற ஒரு ஃபார்மட் இருக்குது. நாங்க அந்த மாதிரி தான் எழுதணும். சந்தர்ப்பம் சும்மா வேற மாதிரி எழுதினோம் என்றால் உங்களோட மார்க்ஸ் அப்படி குறையும். இப்ப அந்த 12 மார்க்ஸுக்கு வந்து 3 கேள்வி தான் வார 3 மார்க்ஸ போட்டுத்தான் கேள்விகள் வரும். விவரத்துல வந்து இந்த ஐபோன் ஜாயின் ஆகிக்கிறவங்க மைக்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப அந்த வகையில விவரத்துல வந்து அப்ப நீங்க அந்த 12 மார்க்ஸுக்கும் வந்து மார்க்ஸ் ஃபுல் எடுக்கணும் அப்படின்றால் ஒன்று வந்து சந்தர்ப்பம் எழுதி பார்க்கணும். 72 பாடலுக்கும் சந்தர்ப்பம். இப்ப நான் இந்த கிளாஸ் பொறுத்தவரையிலையும் 72 பாடலுக்குமே உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவேன். அதே போல சந்தர்ப்பம் வந்து நாங்க எழுதுற ஃபார்மட் ஒண்டிக்குது. அத மாதிரிதான் நாங்க அதுல சந்தர்ப்பம் எழுதணும். சும்மா நினைச்ச மாதிரியும் அந்த கேள்வி அளிக்கிற மாதிரியும் இன்க்ளூட் பண்ணி நாங்க சந்தர்ப்பம் எழுதினோம்னு சொன்னால் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். அப்ப இது எழுதுற எப்படின்னு சொன்னால் இந்த பாடல வந்து கேளப்பட்டிக்கிற சந்தர்ப்பம் பின்வருமாறு காட்டப்பட்டிக்குது இப்படின்னு யாரும் எழுத போவே வேணாம். அப்படி எழுதினால் அது அப்படியே வெட்டுவாங்க. அதுக்குள்ள மார்க்ஸே கிடைக்காது. இப்ப நிறைய பேரும் செய்த ஒரு பிழை அதுதான். அந்த பிழை கட்டாயம் எல்லாருமே செஞ்சுப்பீங்க. இதுக்கு கம்பராமாயண செஷன்ல வந்து கேள்வி செஞ்சு அவங்களுக்கு மார்க்ஸ் வந்தில்லைன்னு சொன்னால் அவங்க செஞ்ச ஒரு மெயின் பிழை வந்து அதுதான்.
அதாவது இந்த பாடல கையாளப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் பின்வருமாறு காட்டப்பட்டிருக்குது அப்படி என்று எழுதினவங்கட தான் மார்க்ஸ் குறைஞ்சிருக்கும். அப்ப அத வந்து நீங்க இந்தியோட அப்படி இதுக்கு அந்த பிழை செஞ்சவங்க இந்தியோட அதை வந்து நிப்பட்டுங்க. அப்படி எழுத போவானா சந்தர்ப்பம் வந்து நான் எல்லா பாடலுக்குமே கிளியரா சந்தர்ப்பம் தருவேன். அடுத்து இன்னொரு விஷயம், இந்த சந்தர்ப்பம் வந்து நாங்க எழுதுற டைமுக்கு வந்து ஒரு 2 வரி 1 வரி எழுதினோம் என்றால் எங்களுக்கு அதுக்குள்ள ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கல. 2 வரி 1 வரி சந்தர்ப்பம் எழுத போனோம் அப்படின்னால் எங்களுக்கு அதுக்குள்ள ஃபுல் மார்க்ஸும் வராது. சந்தர்ப்பம் எழுதுறதுக்கு வந்து ஒரு 4 வரி கிட்ட மாதிரி நாங்க சந்தர்ப்பம் எழுதணும். அப்பதான் அதுக்குள்ள 4 மார்க்ஸும் எங்களுக்கு வரும். இந்த கம்பராமாயண பகுதி எடுத்தா 12 மார்க்ஸ் கேள்வின்னு சொன்னால் எப்படி 3 கேள்வி வார 12 மார்க்ஸ் கேள்வின்னு சொன்னா 3 கேள்வி வார அப்ப ஒன்றுக்கு வந்து 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நான் 2 வரிக்கு எழுதினதுக்கு கரெக்ஷன் பார்க்கவங்க 4 மார்க்ஸையும் போடுவாங்களா? இல்ல. 4 மார்க்ஸுக்கு எடுக்க சான்ஸே இல்ல. அப்ப அத வந்து நான் விரிவா கிளியரா சந்தர்ப்பத்தை எழுதணும். அவ நான் அப்படித்தான் உங்களுக்கு இந்த 72 பாடலுக்குமே ஃபுல்லாவே சந்தர்ப்பம் கிளியரா தருவேன். அடுத்து வந்து 2வது கேள்வியா என்ன விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் பாடல்ல வந்து யாரோட சிறப்பு காட்டப்பட்டிருக்குது அதை விளக்குக. அத மாதிரி பாடல்ல யார வந்து சிறப்பிச்சு கம்பர் வந்து எடுத்து காட்டுகிறாரு. சோ இப்படியான கேள்விதான் வந்து 2வது கேள்வியா வர. இப்ப நான் அப்படியான கேள்விகள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொரு பாடலா கிளியரா A to Z உங்களுக்கு அந்த பாடல் ஃபுல்லாவே கிளியரா சொல்லி தருவேன். அப்ப அதுக்குள்ள அந்த 4 மார்க்ஸும் உங்களுக்கு கிளியரா வரும். அடுத்து வந்து என்ன விஷயம் சொன்னால் 3வது கேள்வி. 3வது கேள்வியை பொறுத்தவரையிலையும் எப்படி வாருன்னு சொன்னால் கையாளப்பட்டுள்ள அணி. இந்த பாடல கையாளப்பட்டுள்ள அணி அது அதனை குறிப்பிட்டு விளக்குக. அப்படியான ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வர தவறினு சொன்னால் பாடல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. முன்னவன் முன்னவன் என்று முன்னவன் என்று சொல்லப்பட்டவங்க யாரு? அதே மாதிரி இதுல வந்து மெய்னன் சொல்லப்பட்டவங்க யாரு? சோ இப்படியான கேள்விகள்ல வந்து வார அப்படின்னு சொல்லப்பட்டவங்க யாருன்னு சொல்லி முன்னவன் பின்னவன் அப்படி அந்த வேர்டுகளை தந்து அது மூலம் கூறப்படுறவங்க யாரு? சோ இப்படியான ஒரு கேள்வி வந்து அவத்துல வரையிலும். இப்படிதான் இந்த கேள்வி வர ஃபார்மட். நாங்க இத வந்து சரியா விளங்கி கொண்டு ஃபுல்லாவே 72 பாடலுக்கும் நல்லா கிளியர் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் ஒரே அடியா அவங்களுக்கு இந்த 12 மார்க்ஸையும் எப்படியுமே எடுக்கல. சும்மா நாங்க படிக்கன்னு சொல்லி தியரிய சும்மா நார்மலா விலகி கொண்டு அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஒவ்வொரு பாடலையும் பார்த்துக்கொண்டு மட்டும் போனதுக்கு வந்து அவடத்துல ஒரு ஃபுல் கிளியர் ஒன்று கிடைக்க போறல. எனக்கு கிளாஸ் மொத்தமா நான் அப்படி செய்யறவே இல்லை. எல்லாத்துக்குமே எல்லா பகுதியுமே ஒன்று படிச்சாலும் போதும் அந்த பகுதியில ஒரு திருப்தி வரும். அப்படித்தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாவே போகும். இப்ப நான் இதுக்கு செஞ்ச செஷன் என்ன இலக்கிய வரலாறுல வல்லவர் காலம். பல்லவர் காலத்துல வந்து ஃபுல்லா கிளியர் இருக்கும் எல்லாருக்குமே. அப்ப அதை எப்படி எப்படி ஒவ்வொரு கேள்வியும் எல்லாரும் அணுகணுமோ அந்த ஃபார்மட்டுக்கு தான் நாம் அந்த கேள்வியை கொடுத்து அதுக்குள்ள ஃபுல் ஆன்சர் அதை எழுதினா ஃபுல் மார்க்ஸும் வரும். அதாவது ஒரு இலக்கிய வரலாறு செஷன் ஒரு கேள்விக்கு விட எழுதுறேன்னு நாங்க எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் அறிமுகம், அதுக்கு பிறகு அதோட விளக்கம், அடுத்ததா வந்து அந்த விளக்கம் எழுதுறதுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அப்ப அத மாதிரி நான் கொடுக்கணும். ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள விளக்கத்தை கொடுத்து ஒரு ப்ரூஃப் எழுதணும். அதாவது இந்த விஷயம் இப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும் நாங்க. ஆனா அப்படித்தான் இலக்கிய வரலாறு ஃபுல்லாவே நான் விட கொடுத்தேன். அப்ப அந்த மாதிரி தான் இந்த பகுதியும் போகும். இந்த பகுதியும் ஒரு ஃபுல் கிளியரோட தான் செஞ்சுட்டு போவேன். சோ யாருமே நீங்க யோசிக்க தேவை. நீங்க இந்த பகுதி ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு பின்னால பேப்பரை வந்து செஞ்சு பாருங்க. எல்லா பேப்பரையும் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் நீக்கும். அதாவது உங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர், அதோட அவங்கள ஒவ்வொருத்தடையும் ஒவ்வொரு மாகாண பேப்பர் வந்து வரும். அதோட அவங்கள FWC பேப்பர், ஸ்ட்ரீட் பேப்பர், ஸோ எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மொத்த பாடலையும் படிச்சா. அடுத்தது வந்து இந்த பகுதி படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூடிய டைம் போகும். ஏண்டால் இங்க 72 பாடல் எங்களுக்கு இருக்குது. அப்படின்னா அந்த 72 பாடலையும் கிளியரா உங்களுக்கு 12 மார்க்ஸுக்குள்ள மாதிரி ஃபுல்லா கொண்டு அதை முடிக்கல. அதோட அங்கல 20 மார்க்ஸும் ஒண்டிக்குது. 20 மார்க்ஸுக்கு வர மாதிரி மீக்கி. அப்ப நிறைய பேருக்கும் அந்த 20 மார்க்ஸுக்குள்ள ஆன்சர் எழுதுற மாதிரி தெரியா. அப்ப அத வந்து இந்த பகுதியில இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த 23 பாடலையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு 23 பாடலும் முடிச்சுட்டு அந்த 23 பாடலையும் இன்க்ளூட் பண்ணி 20 மார்க்ஸுக்குள்ள கேள்விகள் தந்து அதுக்குள்ள ஃபுல் ஆன்சர் உங்களுக்கு தருவேன்.
ஃபுல் ஆன்சர் என்ன சொன்னால் இந்த கம்பராமாயண பகுதியை பொறுத்தவரையிலையும் நீங்க அந்த 20 மார்க்ஸுக்கும் 20 மார்க்ஸையும் நீங்க எடுக்கணும் என்றால் அதுக்கு வந்து மெயினா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேள்விக்கு கூடயே அறிமுகம் கொடுக்கணும். அப்படி கூடயே நாங்க அறிமுகம் கொடுக்காட்டி எங்களுக்கு வரக்கூடிய மார்க்ஸும் எப்படியும் குறையும். இந்த கம்பராமாயண சாப்டரை பொறுத்தவரையிலையும் அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு வரக்கூடிய கேள்விக்கு வந்து நிறைய அறிமுகம் கொடுக்கணும். இப்ப நான் வந்து கிளாஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா அறிமுகத்தோட தான் லாஸ்டா முடிவுரை கொடுக்குற மாதிரி அதை எழுதுற ஃபார்மட்டோட தான் கிளாஸை கொண்டு போவேன். சோ அதுல அவளுக்கு பார்த்து கொள்ளையிலும் இந்த செஷன் எப்படின்னு சொல்லி இப்ப இதுல வந்து பாத்துன்னு சொன்னால் இந்த முறை இப்ப 2028 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜாயின் பண்ணேலும் ஏண்டால் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு போறது 2028 ஜாயின் ஆவேலும் ஆனா அவங்களுக்கு வேறொரு குரூப் தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட 2027 ஜாயின் ஆவேலும் 2026 ஜாயின் ஆவேலும் ஏண்டால் இது ஃபெஸ்ட்லின்னு கொண்டு போறது. இந்த கம்பராமாயண பகுதி வந்து ஒரு இடக்கெட ஒரு துண்டை படிச்சதுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு சும்மா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஜாயின் ஆகி படிச்சதை விட ஒரு சரியா ஃபுல் கைடு ஒன்று எடுக்கிறதுக்குள்ள மாதிரி இந்த பகுதியை படிங்க, அவங்களுக்கு ஃபுல் கிளியர்னு வரும். ஓகே, கொஞ்சம் இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 2028 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துன்னு சொன்னா 2028ல ஏ லெவல் செய்யறவங்க. ஓகே, 3 பேர் இருக்குது. ஓகே, அடுத்ததா 2027ல ஏ லெவல் செய்யறவங்க. 2027. ஓகே, விபத்துல இருக்கிற 2 பேரு கிளாஸ் வாரவங்க, மத்தவங்க இல்ல. 2027ல ஏ லெவல் செய்யறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 2027. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு. ஓகே, மத்தவங்க எல்லாமே 2026. ஓகே சரி. மெயின் பன்னிவத்துல பார்த்தா கூட 2026 பேட்ச் தான் ஜாயின் ஆகிக்கீங்க. ஓகே, சரி. இப்ப 2028 பேட்சுக்கு வந்து நீங்க இதுக்கு கிளாஸஸ் அப்படி போயிட்டு இல்லாதவங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி நீங்க இருந்து ஜாயின் ஆகி படிக்கலும் இல்ல ஃபுல்லா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க கிளியர் ஆகும். ஒவ்வொரு பகுதியா பேப்பரை வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணும் அந்த ஃபார்மட்டுக்கு தான் இதை செஞ்சுட்டு போவேன். ஓகே, டவுட் வந்து இருந்தா செட்ல போட்டு வைங்க. நான் வந்து இதை ஃபுல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணியேன். ஓகே.
யாரு டவுட் ஒன்று போட்டிக்குது எனக்கு. நான் அந்த கேள்வி கேட்டது விளங்கல. 12 மார்க்ஸ்ல தேர்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கு வேறது மாதிரி அத கேக்குறீங்களா? அதுல வந்து என்னன்னா அணி சிறப்பு என்ன அணி கையாள பட்டிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அந்த அணியை குறிப்பிட்டு விளக்குகிற மாதிரி வரும். அடுத்ததா வந்து ஒருத்தரை சொல்லி அதன் மூலம் குறிப்பிடப்படுபவங்க யாரு என்ற கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் கேள்வியா சந்தர்ப்பம் கேட்டு வரும். இப்படி நாங்க டோட்டலா 72 பாடலும் கிளியரா படிச்சோம்னா அந்த அவங்களுக்கு எப்படியுமே அதுக்குள்ள ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த வகையில நாங்க இந்த கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய இந்த சாப்டரை வந்து ஓகே ஃபார்மட் இப்ப நான் விளங்கப்படுத்திட்டேன். சரி, இப்ப இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த கங்கை கான் படலம் இந்த பகுதி எடுத்தோம்னு சொன்னால் இது எங்கட மெயினா வந்து அஹ், தமிழ் சப்ஜெக்டை பொறுத்தவரையிலையும் இதுல வந்து அவங்களுக்கு ஒன்று செய்யுள் பகுதிகள் எல்லாம் வந்து ஒரு புக் ஈகும். இப்ப தொகுமுகை புக் எடுத்தேன்னு சொன்னால் அதுல 2 புக் ஈகுது. நான் அப்ப எனக்கு கிளாஸ் பார் எல்லாருக்குமே தொகுமுகை புக் பிடிஎஃப் வந்து அனுப்பிக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி எடுங்கன்னு சொல்லி திருநாவுக்கரசர் செய்த புக் இருந்தாலும் ஓகே, அதை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலும். அப்படி இல்லாதவங்க இருந்துச்சுன்னா தொகுமுகை புக்ட 2 பிடிஎஃப்பும் இருந்தென்றால் வேறொன்னும் தெரியல, மத்ததா என் கிளாஸ்ல தரக்கூடிய கேள்வி விட ஃபார்மட்டெல்லாம் நான் செய்யறேன். அப்ப அதை வந்து கிளியரா படிச்சுட்டு போனேன்னு சொன்னால் ஃபுல் கிளியர் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் எல்லாருக்கும். மெயினா நிறைய விஷயத்த வச்சுக்கும் நாங்க படிக்க போனா அதுல ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு பதிய போறோம், மத்தது எல்லாம் குழம்பிப்படும். அப்ப அதால வந்து கொஞ்சம் விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்க நிறைய படிக்க போகணும். அப்ப அப்படி படிக்கிற டைம்ல நல்ல கூடயே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலும். அப்ப அதுல ஒரு ஃபார்மட் தான் நான் அப்ப கிளாஸ் வார எல்லாருக்குமே சொல்லிக்கேன். என்ன இவரத்துல வந்து ஜாயின் ஆவிக்கிறது குறைச்சல், கிளாஸ் வாரங்கள்லயே 100 பேருக்கிட்ட ஈக்குது. சரி, நான் ரெக்கார்ட் போட்டா நானும் பார்க்க போய்த்து இந்த பிள்ளைகள் பார்க்க இல்லையான்னு சொல்லி, ஆனா அவ்வளவு பேரும் ரெக்கார்ட பாத்திக்குதான். இப்ப கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆனவங்களை விட கூடயா ரெக்கார்ட் பாத்திக்குது. அப்ப அதனால வந்து பாக்குறேன்னு சொல்லி ஒன்று இது இல்லாட்டி நீங்களே வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட டைம் உங்களோட மணி எல்லாம் வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அதால கட்டாயம் மிஸ் ஆனவங்க ரெக்கார்டை வந்து பாத்துக்கோங்க. நான் என்ன பிரைவேட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி நான் அவங்களுக்கு ரெக்கார்ட் போடுவேன் குரூப்ல. அடுத்து வந்து இன்னொன்று இந்த ரெக்கார்ட் பார்க்க வந்து இக்க வாணும் யாரும். ஏன்னா அந்த கிளாஸ் டைமை வந்து கொஞ்சம் எடுத்து அந்த டைமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள பாரு. மத்தது நான் இந்த கிளாஸ் போட்ட டைம் வந்து கொஞ்சம் லேட்டா இந்த போட்டேன் இன்னொரு வேலை இந்ததால. எனக்கு கிளாஸ் வந்து மெயினா ஃப்ரைடே டு சண்டே ஈவினிங் 5:30 தான் கிளாஸ் டைம். அப்ப அந்த டைம்ல என்ன சரி இஷ்யூ ஆகி ஜாயின் ஆகிக்கலையோ தெரியா. ஓகே, இப்ப இந்த கம்பராமாயண பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கம்பராமாயண பகுதியை படிக்க முன்னால நாங்க இதை இது ஸ்டோரியா விளங்கிக்கொள்ளும். இந்த பகுதிய ஒரு ஸ்டோரியா விளங்கிக்கொள்ளும். ஸ்டோரியா விளங்கிட்டு நாங்க ஒவ்வொன்றையும் படிக்கிற டைம்ல இது இந்த இந்த டைம்ல தான் இந்த வேலை நடந்துக்குது அப்படின்னு உங்களுக்கே விளங்கும். இப்ப அதால இதை படிக்க முன்னாலே இப்ப நாங்க இதை ஒவ்வொரு பாடலா இந்த பகுதியில என்ன விஷயம்னு தெரியாம படிக்க போனா அதுல உங்களுக்கு அட்லீஸ்ட் 100க்கு ஒரு 2-3 வீதம் 4 வீதம் தான் உங்களுக்கு பதியும் ஃபர்ஸ்ட் டைமா படிக்க டைம்ல. அப்ப அதால நாங்க அப்படி படிக்க போகப்படாது. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபுல்லா 72 பாடல்லையும் என்ன செல்லப்படுது என்ற விஷயத்த நாங்க படிச்சு கொண்டு அதை படிக்க போனோம்டா கிளியரா படிச்சு முடிக்கலும். அப்ப இதுல வந்து என்ன செல்லப்படுது அப்படின்னு சொன்னால் இது இந்த கம்பராமாயண பகுதியில கங்கை கான் படலம் என்ற பகுதியில வந்து உள்ளடக்கப்பட்ட பகுதியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 72 பாடலும் அமைய பெற்றிருக்குது. இதை வந்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த பகுதியை எழுதினவங்க யாரு அப்படின்னு சொன்னால் கம்பன். கம்பனால தான் வந்து இந்த பகுதியில இந்த பாடல் சொல்லிக்கிறவங்க கொஞ்சம் மைக் அட்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே, பின்ன பகுதி பார்த்தேன்னு சொன்னால் யாரால வந்து இந்த கங்கை கான் படலம் என்றது வந்து பட்ட என்ற விஷயத்த நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது சோழர் காலத்துல வாழ்ந்தவர் யாரு? கம்பர். இந்த இவர் வந்து என்னன்னு சொன்னால் கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய காவியத்தை வந்து இவர் எழுதினார்.
சோ இவரால வந்து இந்த கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய காவியம் மட்டுமல்ல எழுதப்பட்ட, அதாவது ஏர் எழுவது, சடகோபர் அந்தாதி, சிலை எழுவது, இப்படியான நிறைய சிற்றிலக்கியங்களையும் பல தனிப்பாடல்களையும் பாடியிருக்கிறவர் தான் யாரு? கம்பர். இப்ப உங்களுக்கு தெரியும், பின்னால் இந்த இலக்கிய வரலாறு பகுதியில வந்து கம்பர் பத்தின சோழர் காலம்னு சொன்னாலே கம்பன் கவியாற்றலை பத்தி எடுத்துரைக்க என்ற ஒரு கேள்வி வந்து எப்படியுமே வர சான்ஸ் சோழர் காலத்துல நாங்க படிச்சோம்னு சொன்னா. அந்த வகையில இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த சோழர் காலத்துல வாழ்ந்த ஒரு நல்ல சிறப்பு மிக்க ஒருவர் தான் யாரு? இந்த கம்பர். இப்ப இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வடமொழியில வந்து வால்மீகி பாடி ராமாயணத்தை வந்து கம்பர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னால் தமிழ்ல பாடினாரு. ஆயினும் இவை வந்து ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு டிஃபரண்ட் இருக்குது. அதாவது இந்த அயோத்திய காண்டத்துல வந்து அமைஞ்சிருத்தா என்ன? இந்த கங்கை கான் படலம் என்று சொல்லக்கூடியது. அந்த வகையில இந்த கதையை நாங்க ஷோர்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா, அதாவது இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ராமன் வந்து கங்கைய வந்து சென்றடைஞ்ச பகுதியை வச்சுத்தான் இதுக்கு வந்து என்ன பேரு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கங்கை படலம் அப்படின்னு சொல்லி பெயர் பெற்ற. அதாவது ஏன் ராமன் வந்து கங்கைக்கு போன அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதாவது தசரதன் வந்து யாரு கைகை சென்ன அந்த விடயத்தை வந்து செஞ்சுட்டு, அதாவது என்ன விஷயம்னு சொன்னால் பரதனுக்கு வந்து அந்த நாட்டை வந்து கொடுக்கணும், பரதனுக்கு வந்து ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும் சொன்னான் கைகை. சோ அப்ப அதை வந்து நிறைவேற்றிட்டு தசரதன் வந்து இறந்துட்டான். அப்ப அதனால வந்து அது வந்து வழிமுறை தவறினதால நடந்தது. அதாவது பொதுவா வந்து என்னன்னு சொன்னால் அன்று காலகட்டத்துல வந்து வாப்பக்கு பிறகு ஃபர்ஸ்ட் மகனுக்கு தான் அந்த ஆட்சி பொறுப்பு உரிமை எல்லாம் போற. அப்ப அத வந்து இவரு தவற விட்டதால யாரு கைகை சென்னதாலதான் அத பரதனுக்கு கொடுத்த. பரதன் எல்லாம் ஃபர்ஸ்ட் புள்ள, ராமன் தான் ஃபர்ஸ்ட் புள்ள. அப்ப ஃபர்ஸ்ட் புள்ள ராமனுக்கு தான் கிடைக்கணும். ஆனா அது கிடைக்கா அவனுக்கு வந்து கொடுக்காம இவருக்கு தான் இது கிடைச்ச. எதனால? கைகை வந்து சென்னத்தால. ஓகே, கைகை சென்னத்தால. அப்ப அதனால இந்த பொறுப்பை இவருக்கு கொடுத்துட்டு தசரதன் வந்து என்ன இருந்து போய்த்தார். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து தசரதன் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னால் காட்டுக்கு வந்து வனவாசம் போச்சொல்லி சொன்னார். அப்ப அத வந்து இவர் வந்து நிறைவேற்றத்துக்காக வேண்டி ராமன் வந்து என்ன செய்யறாரு? காட்டுக்கு வனவாசம் போறாரு. அப்படி வந்து ராமன் வந்து காட்டுக்கு வனவாசம் போற டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவனோட சேர்ந்து அவன் தம்பி இலக்குமணனும் அவரோட மனைவி சீதையும் இவரோட சேர்ந்து போறாங்க. அப்ப இவங்க 3 பேரும் தான் என்ன செய்யற? காட்டுக்கு வந்து வனவாசத்துக்காக வேண்டி காட்டுக்கு போற. காட்டுல தான் வந்து இவரை ஐக்கிய அப்ப அப்படி போறாங்க. போற டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ராமன் வந்து கங்கையை சென்றடைஞ்சாரு. கங்கை சென்றடைஞ்சுதான் அதை தாண்டிதான் காட்டுக்கு போகணும். அப்ப இந்த பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராமன் வந்து கங்கை சென்றடைந்தமை பற்றிய பகுதி தான் என்னன்னு சொல்லி கங்கை படலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதுக்கு பின்னால இப்ப ராமன் வந்து கங்கை கடைய தாண்டிதான் காட்டுக்கு போற. அப்படி தாண்டி காட்டுக்கு போறாரு. அதுக்கு பின்னால இவர் வந்து யாரு? பரதன். பரதன் வந்து நான் நினைச்ச மாதிரி இப்ப உமா மாதிரி இல்ல. உமா வந்து கொஞ்சம் இதா இக்கி ஒருத்தர். ஆனா பரதன் வந்து அப்படியான ஒருத்தர் இல்ல. இவர் வந்து என்ன நினைக்கிய அதாவது நானக்குத்தான் நான் சரிந்தா ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும். சோ அதனால வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் நானக்கு வந்து அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா பரதன் நானவ தேடி இவரும் வந்து என்ன செய்யற கங்கை கரைக்கு வந்து அங்கிருந்து எப்படியோ காட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டு இவரு வாராரு அங்கிருந்து. சோ அதனாலதான் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் பரதன் வந்து கங்கையை காணும் பகுதியும் கங்கை கான் படலம் என்று சொல்லப்படுது. அதாவது
ராமன் வந்து காடு செல்லு வழியில வந்து கங்கை கரையை அடைந்தான். அப்ப அப்படி வந்து ராமன் வந்து காடு செல்லு வழியில வந்து கங்கை கரையை அடைஞ்சதால கங்கை படலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போவோம். இப்ப நான் லாஸ்டா சொன்ன என்ன விஷயம் என்ன, இப்ப ராமன் வந்து கங்கை கரையை தாண்டி காட்டுக்கு போறாரு. சோ அவரை தேடி அவரோட தம்பி பரதன் வாராரு. சோ அப்படி வந்து அந்த தம்பி ராமன் காடு செல்ல வழியில வந்து கங்கை கரை அடைதான். அதனாலதான் வந்து என்னன்னு சொன்ன கங்கை படலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா என்னென்றால் பரதன் வந்து எதனால எதுக்கு வாரான், ராமனை காணோணம் என்ற நோக்கத்தின் முனைப்புல தான் வந்து இவரு வாராரு. சோ அதனால
இப்படி கங்கைய ராமனை காணோணம் என்ற நோக்கத்துலதான் வாரு, கங்கை கரை அடையோணம் என்ற நோக்கம் அல்ல, விளங்கினா? அப்ப அதனாலதான் இதுக்கு என்னன்னு சொல்லு, இந்த செஷனுக்கு கங்கை கான் படலம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து. அதாவது என்ன விஷயம், ராமன் காடு போற வழியில தான் கங்கை கரை அடைஞ்ச. சோ அதனாலதான் அதுக்கு சும்மா சொன்ன கங்கை படலம் அப்படின்னு சொல்லி பேரு வந்து. ஆனா பரதன் ராமன காணோணம் என்ற நோக்கத்தின் முனைப்புல கங்கை அடைஞ்சதால கங்கை படலம் அப்படின்னு சொல்லாம கங்கை கான் படலம் சொல்லி பேரு வந்து. இப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பரதன் இவரு ராமன் கங்கை கரையை தாண்டி அடைஞ்சிட்டு இவரும் போறாரு, காட்டுக்கு போறாரு. அதுக்கு பிறகு பரதன் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நானாவை தேடி இவரு வாராரு. பரதன் நடந்து கங்கை கரையை போயிட்டு சேர்றாரு. அப்படி சேர்ந்த டைம்ல சேனைகளோடு வரக்கூடிய பரதனை யாரு காண்றாரு என்று சொன்னால் குகன் காணுறாரு. இவ்விடத்துல நீங்க குகன்டா யாரு என்று சொல்லி யோசிக்கலும் எல்லாரும். அதாவது குகனன்னு சொல்றவர் யாரு அப்படின்னு சொன்னால், இவங்க அந்த கங்கை கரையை தாண்டித்தான் காட்டுக்கு போக வேண்டி வரும். அப்ப அவடத்துல அந்த செஷனுக்கு பொறுப்பாக, அந்த இடத்துக்கு பொறுப்பாக ஈக்கிறவர் தான் யாருன்னு சொன்னால் யாரு, இந்த குகன், இந்த வேடுவ தலைவனான குகன். அப்ப அவரோட இடத்தை தாண்டித்தான் போறவங்க எல்லாரும் போன், இவருக்கிட்டீந்து வென்றுதான் அங்கிருந்து போன். அதனால இவ்விடத்துல வச்சு இவரை ஃபர்ஸ்டுக்கு ராமன் சந்திக்காரு. ராமன் சந்தித்துட்டு இவரோட பேசி, இவரோட நல்ல கூட்டாளியாவி இறக்கமாவி, அதுக்கு பிறகு தான் இவரோட பேசி கதைச்சு எல்லாம் ஆவிட்டு தான் இவர் அங்கிருந்து காட்டுக்கு போகணும். சோ அத மாதிரி இப்ப பரதனும் என்ன, கங்கையோட வடகரைக்கு இறங்குறாரு அவருடைய சேனைகளோட. அவருடைய சேனைகளோட கங்கையோட வடகரைக்கு இறங்கி அப்படி வாராரு. யாரு, நானவ பார்க்கணும் சொல்லித்தான் இவரு வார். இப்ப குகன் என்ன நினைக்கிய, இப்ப ஆல்ரெடி ராமன் என்ன குகனை சந்தித்துட்டாரு. சந்தித்து என்னென்ன விஷயம், இப்படித்தான் நாட்டு ஆட்சி பொறுப்பு தம்பிக்கு தான் போன, அதால நான் காட்டுக்கு இங்க வனவாசம் செஞ்சு இங்க சேர்த்து கீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரு காட்டுக்கு பெய்தீகம். யாரு, குகனை சந்தித்துட்டு. அப்ப குகனுக்கு இவரு இப்ப பரதன் வாரான்னு சொன்னா குகன் என்ன நினைக்கிய, குகன் என்ன நினைப்பாருன்னு சொன்னால் ராமனை கொல்லத்துக்காக வேண்டிதான் இவரு வாரன்னு சொல்லி அவரை கண்டதே நினைக்காரு. சோ அந்த செஷன் தான் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் 23 பாடல்லையும் குகன் ராமன் மீது கொண்டு அந்த அன்பும், அதே போல அந்த அவன் கோபம், அதாவது பரதனை கண்டு குகன் அடைஞ்ச கோபமே பாடுகள். சோ இதுதான் வெளிப்படுதத்தை எங்களுக்கு முதல் 23 பாடல்கள்லையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பிறகு இவர் அப்ப இவர் நினைக்க என்ன, ராமனை கொல்லத்தான் இவர் வாராது அப்படின்னு நினைச்சு இவர் என்ன செய்யறாரு, குகன் அவருடைய அந்த வேட்டுவ சேனைக்கு கட்டளை இடுறாரு. அப்படின்னு சொன்னால், நீங்க உங்களோட சேனைகளை தயாரா வச்சுக்கோங்க, இங்க பரதன் வடகரைக்கு வந்திருக்கிறாரு, சோ நாங்க போர் செய்வோம் அப்படின்னு சொல்லி போர் கட்டளை இடுறாரு. யாருக்கு, அந்த வேடுவ படைகளுக்கு. அப்புறம் அந்த படைகளும் தயார் நிலையில் ஈக்கிற, இவனும் தயார் நிலையில் ஈக்கிய. சோ இப்படி குகன் ஐயமுற்று அவருடைய அந்த சேனைகளுக்கு தயார் நிலையில இருங்கன்னு சொல்லி கட்டளையிட்டு பரதன காரணத்துக்காக வேண்டி வடகரைக்கு தனியா நாவாயில் இவர் வாராரு. அப்படி சுமந்திரனால இந்த ராமண்ட சகோதரன் குகன் என்றதை அறிந்த பரதனும் ஆர்வத்தோடு அவனை எதிர்நோக்கான். பார்த்தா என்ன நடந்துச்சு, இவரு நினைச்ச அவரோட போர் சேர்த்தான், ராமனோடு போர் சேர்த்தான் இவரு வந்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய பட சேனையோட வாரத கண்டு இவரு நல்லா பயந்து, யாரு, இந்த வேடுவ தலைவனான குகன் பயந்து இவரும் போர் சேர்த்துக்கு ஸ்டார்ட் ஆனார். ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவரு வந்திக்கிற நோக்கம் வேற. யாரு, ராமனை காணோனும் கண்டு அவரை கூட்டியும் போத்துதான் இவரு ஆனா இவர் நினைக்க என்னன்னு சொல்லி அவனை காட்டுலயும் நீ கூடாம
அங்க நாட்டிலே மீக்கூடாம காட்டிலே மீக்கூடாம கொல்லத்துக்கு தான் இவங்க வாராங்கன்னு சொல்லி இவரு யாரு குகன் நினைக்காரு. அந்த வேடுவ தலைவனான குகன் வந்து நினைக்கிறாரு. பார்த்தா என்ன நடக்குது? பரதன் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் தவக்கோலத்துல வந்திருக்கிறாரு. அப்ப பரதன்ற நிலையை கண்டு திடுக்குட்ட குகன் வந்து ஐயம் நீங்கி ஐயப்பட்டதற்காக வேண்டி அவலப்படுதான். அதுக்கு பின்னால இவத்துல மைக்க வந்து ஐஷான்றவங்க மியூட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து பரதன நிலையை கண்டு திடுக்குற்ற குகன் வந்து ஐயம் நீங்கி அந்த ஐயப்பட்டதற்காக வேண்டி அவலப்படுதான். இவருக்கு என்னமோ மாதிரி இவரு பயந்தது அத மாதிரி இவரு வந்து இவரு வாரத்தை கண்டு அவருடைய சேனைக்கெல்லாம் தயார் நிலையில் இருங்கன்னு சொன்னது எல்லாம் நினைச்சு இவருக்கு என்னமோ மாதிரி அதை நினைச்சு இவரு அவலப்படுறாரு. அதுக்கு பின்னால பரதனை பாராட்டி ராம இலக்குவனன் செஞ்ச செயலை எல்லாம் எடுத்து செல்லுறாரு. அப்புறம் அதை கேட்ட பரதன் வந்து நல்லா வருந்துறாரு. இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிய ரெண்டு பேரும் தழுவி புகழி கொள்ளுவாங்க. அதுக்கு பின்னால இவர் வந்து கேட்கிறாரு, நான் வந்து ராமன் வந்து தங்க விடாம ராமனுக்கு வந்து அரசாட்சி கொடுக்காம அவன் வந்து துன்பப்படுறதுக்கு வந்து நான் காரணமாக ஆவிக்கிறேன். அப்படி என்ன சொன்னால் அவரோட உடன் பிறந்த தம்பியான இலக்குமணன் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இலக்குமணன் பத்தி கேக்குற பாக்குற இவர் சொல்லாரு, ஓ இலக்குமணன் தான் அவருடைய துன்பத்தை துடைக்கிறதுக்காக வேண்டி அவரோட இருந்த ஒருத்தர் தான் இலக்குமணன், அதுக்கான காரணமாக இருந்தவர் தான் அவரு அப்படின்னு சொல்லு. அதுக்கு பின்னால இவர் செல்வார் என்ன அப்ப வந்து அப்படியான இருக்கக்கூடிய இலக்குவணனாகிய தம்பி அவர் வந்து எங்க நைட் தூங்கினாரு. இப்ப இவங்களே இந்த புட்படுக்கையில இவ்விடத்துல தூங்கினேன்னு சொன்னால் லெக்குவணன் எங்க ராவு தூங்கினாரு அப்படின்னு சொல்லி பரதன் கேக்கு. அதுக்கு பின்னால இவர் செல்லாரு. பரதன் வந்து செல்லாரு. சீதையும் ராமனும் தூங்கி கொண்டிருக்க அந்த டைம்ல இவர் வந்து கண்கள் எல்லாம் தண்ணீர் வழிய அதாவது கண்ணீர் வழிய இவர் வந்து நைட் ஃபுல்லாவே விடியும் வரைக்கும் இவரு காத்து கொண்டு இருந்தவர் தான் யாரு? இலக்குமணன் அப்படின்னு சொல்லுவார். இவரத்துல யாரு? சனா மகரிஷிக்கிறவங்க மைக்க மீட் பண்ணிக்கோங்க. சனா மெஹரிசன் நீக்கிறவங்க மைக்க மீட் பண்ணுங்க. பின் டைம்ல தான் கதையை சொல்லிட்டு போறதே குழம்பு. ஒவ்வொருத்தரும் மைக் வந்து நீங்க ஜாயின் ஆனது மியூட் ஆவிக்குதான்னத கொஞ்சம் பாத்துக்கோங்க எல்லாரும். ஓகே, அதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் வந்து செல்லாரு. அதாவது உனையோடைய மாதிரிதான் சேர்ந்து பிறந்தவர் தான் யாரு? இலக்குமணன், நீ பரதன். அப்ப இலக்குமணன் வந்து அந்த துன்பத்தை வந்து துடைக்கிறதுக்கு காரணமாயிக்கான், நீ வந்து அந்த துன்பத்துக்கு காரணமாக ஆவிக்குதே அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சு அவரு நல்லா வருந்துவாரு. யாரு? பரதன் நல்லா வருந்துவாரு. அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் குகண்ட ஆணையால நாவாய்கள் எல்லாம் வருது. குகன் ஆணையிடுறாரு. அதுக்கு பின்னால அவருடைய நாவாய்கள் எல்லாம் வருது. பரதனும் இளவலம்னு சொன்னால் அந்த தம்பிமார்களை சொல்ற இளவலும் தாய்மார்களும் அதோட உடன் வந்தவங்களும் சேனைகளும் கங்கையிட தென்கரைக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கங்கையிட தென்கரைக்கு போய் தடைகிறாங்க. இடையில வச்சு வந்து நாவாயில வந்த ஒவ்வொரு தாய்மார்களை பற்றியும் அறிமுகம் செய்யப்படுது. அதாவது அவங்க வந்து அப்படி பெய்து கொண்டிருக்கிற வழியில தான் உங்களுக்கு தெரியும் இந்த 60வது பாடல் இருந்து ஃபுல்லாவே ஒவ்வொரு தாய்மார்களை பற்றியும் அறிமுகம் செய்யப்படுது. அதுக்கு பின்னால குகன் வந்து அறிமுகம் செய்யப்படுதான். அப்புறம் குகன் வந்து ஒவ்வொரு தாய்மாரையும் வணங்கி புகழுது. சோ இந்த விஷயங்கள் தான் இந்த 60 பாடல் வரைக்கும் ஃபுல்லாவே அமைய பெற்றிருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு தாய்மார்களை பத்தியும் பரதன் தான் குகனுக்கு அறிமுகம் செய்தார். அதை மாத்திக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு தாய்மார்களை பத்தியும் அப்படி குகனுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தாய்மார்களையும் இவங்க யாரு? இவதான் கோசலை, இவதான் சுமித்திரை, இவதான் கைகேயி அப்படின்னு சொல்லி காட்டி காட்டி ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் செய்த டைம்ல இவர் வந்து வணங்கி புகழாது. சோ இவர் வணங்கி புகழு விதம் தான் இந்த செஷன்ல அவருடைய பெருந்தன்மையாக காட்டப்படுது. யாருடைய பெருந்தன்மை? அதாவது குகனுடைய பெருந்தன்மை. குகன் வந்து ஒவ்வொருத்தரையா
வணங்கி புகழ் பரதன் ஒவ்வொருத்தரா காட்டிய டைம்ல புகழ் வணங்கு. அதுக்கு பின்னால தென்கரை சேர்ந்து தாய்மார் எல்லாரும் பல்லக்குல வராங்க. அதுக்கப்புறம் பரத்வாச முனிவர் பரதன் அவங்க நடந்து வராங்க. சோ அப்படி வர டைம்ல பரத்வாச முனிவர் வந்து அவங்கள பரதன் நடந்து வர பரதரை வந்து அப்படி இவரு அவங்க அந்த இதுக்கு வரவேற்கிறாரு. சோ இது வரைக்கும் உள்ள செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் எங்க சிலபஸ்ல வந்து வந்திருக்குது இந்த 72 பாடலுமே. ஓகே, இப்ப இத வந்து நான் ரிமைன் இப்ப ஷோர்ட்டா சொல்லிட்டு போறேன். இத வந்து நான் இப்ப சொன்னதை அப்படியே மைண்ட்ல பதிச்சுக்கோங்க. அது அப்படியே ஒரு கதையா ஸ்டோரியா விளங்கிக்கோங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ஒவ்வொரு பாடலா நாங்க படிக்கணும். படிக்க டைம்ல அது இன்ட்ரெஸ்டா படிக்கணும். இப்படி வந்து கதை தெரியாம சில அடி தெரியாம மத்ததை வந்து படிச்சதுக்கு வந்து இந்த ஒண்ணும் விளங்காது. இத கதை மாதிரி நாங்க படிச்சு கொண்டு விளங்கி கொண்டதுக்கு பின்னால ஒவ்வொரு பாடலையும் பார்க்க டைம் எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். ஒவ்வொரு பாடல்லையும் வந்து நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பாடத்துல அப்படி மார்க்ஸ் எடுக்கலும். ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்டான பாடமா மாத்துங்க. ஒவ்வொன்றே படிக்க டைம்லயே இன்ட்ரெஸ்டா படி. இதுலயும் அப்படித்தான் கம்பராமாயணம் சொன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரணும். படிக்க டைம்ல ஒரு இது ஒன்று வரணும். ஒவ்வொரு பாடலா படிக்கணும். நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் செஞ்சு பார்க்கணும். ஸோ செஞ்சு பார்க்க வேண்டிய தேவை ஒன்றே இல்லை. பிகாஸ் நான் ஒவ்வொன்றும் கேள்வி விட வருவேன். கேள்வி விட ஃபுல்லா தந்துட்டு தான் போவேன். அதால அதை நோட் பண்ணி கொண்டு அதுக்குள்ள மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா சரி. அடுத்து நான் இந்த நாளும் செல்ல மாதிரி படிச்சுட்டு போங்க. டைம் டேபிள போட்டு அது நல்ல ஒரு ஃபார்மேட் நல்ல ஒரு மெத்தட். அந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஷுவரா மார்க்ஸ் எடுக்கலும். அது போன முறையும் நல்ல சக்சஸ் ஆன நிறைய பேருக்கும் அந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப அதை வந்து சரியா ஃபாலோ பண்ணி படிச்சவங்க நிறைய பேரும் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க. அப்ப அதையோட கிளாஸ்க்கு வந்தவங்கலயே ரிசல்ட் எடுத்தவங்க கூட இல்ல. எல்லாருக்கும் சிக்கு மேலதான் வந்த. ஐ திங்க் ஃபுல்லா வந்து கவுண்ட் பண்ணினேன். என் ரிசல்ட் ஷீட் கண்டிப்பீங்க எல்லாரும். இப்ப அதுல வந்து என்ன விஷயம் என்றால் அது சரியா புடிச்சு படிச்சுட்டு போனவங்க எல்லாரும் ஏ எடுத்த. ஏ தவறினா பி வந்து ஐ திங்க் 47 பி, அதே மாதிரி 44 ஏ. அப்ப அவங்கள சொட்டு கொஞ்சம் தவறிதான் மிஸ் ஆனவங்க பி எடுத்தீங்க. அந்த பி எடுத்தவங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி படிச்சவங்க தான். தமிழ்ல பின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான். அப்படியான இடத்துக்கு வந்து நீங்க வரணுமெண்டா அந்த சரியா அந்த செல்லே மாதிரி படிச்சு பாருங்க. உங்களுக்கே உங்களோட சிலபஸ் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதான் அந்த சென்ன போக மாட்டேன். ஒவ்வொரு நாளைக்கும் 4 யூனிட் படிக்கணும். 4 யூனிட்டும் ஒரு யூனிட் அதாவது டெய்லி செல்லுது கிளாஸ்லயும். இப்படி படிச்சு பாருங்க. இப்ப இந்த மட்டுக்கும் இப்ப டிசம்பர்ல வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி படிச்சு ஒருத்தர் இந்த டைம்ல அவங்க ஒரு அளவுக்கு முடிச்சுப்பாங்க. இந்த டைம்ல அவங்க ஒரு அளவுக்கு முடிச்சுப்பாங்க. சோ அப்படி யாரு டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணினவங்க கிளாஸ்ல கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லேலும். சின்ன மாதிரி இப்ப நான் நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு டிசம்பர்ல இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி படிச்சவங்க இதுல ஜாயின் ஆவிக்கீங்களோ தெரியா? டிசம்பர் தவறினா ஜனவரியில சரி ஸ்டார்ட் ஆகி படிக்கிறவங்க. இட்ஸ் வெரி குட். ஃபஸ்மினா இவங்கள் வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நினைக்கிறேன். நான் இதுல வந்து கொஞ்சம் 50 அப்படி கணக்குல மார்க்ஸ் இருந்தா அப்ப அவங்க அதை ஃபார்மட்டை வந்து யூஸ் பண்ணி படிச்சு இப்ப அவங்க வந்து அவங்களோட என்ன மார்க்ஸ் வந்து லாஸ்ட் டைம்ல ஃபஸ்மினா பி ரிசல்ட்டா ஏவா வந்தது 72 மார்க்ஸா? எஸ், ஓகே 72. ஓகே, பாருங்க இந்த அளவு கூடிக்கன்னு சொல்லி அப்ப அது அவங்க அந்த ஃபார்மட்டை பிடிச்சி படிக்காக்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்குது. இந்த இடத்துல ஜாயின் ஆவிக்காங்களோ தெரியா. மத்தவங்க கொஞ்சம் புதுசா வந்து ஜாயின் ஆனவங்க அப்படி வந்து சரியா படிச்சால் ஒரு 4 மந்த்துக்குள்ள சிலபஸ் கவர் ஆகும். அத வந்து சரியா படிச்சவங்களுக்கு ஒரு 3 மந்த்லயே ஃபுல்லா கவர் பண்ணிக்கொள்ள. இப்ப உங்களுக்கு ஈக்குது 3 மந்த் ஈக்குது அவ்வளவு பேருக்கும். இப்ப சரியா 3 மந்த் ஈக்குது. இப்ப நீங்க இந்த 3 மந்த்தையும் நீங்க சரியா யூஸ் பண்ணி இப்பே படிக்க ஸ்டார்ட் பண்ணினால் ஷால் அவ்வளவு பேருக்கு நல்ல ரிசல்ட் எடுக்கலும். எடுக்காமண்டி இல்ல எல்லாருக்கும் எடுக்கலும். அதோட வந்து
எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பி கொண்டு நிறைய படிக்குது அப்படின்னு சொல்லி படிக்க போனால் கொஞ்சம் அவங்களுக்கு அவடத்துல ப்ரெஷராகவே அந்த மார்க்ஸ் வந்து வாரது எல்லாம் குறையும். அப்படி இல்லாம படிக்க டைமுக்கு ஒரு சின்ன விஷயத்த எடுத்து படிங்க, இன்ட்ரெஸ்டா எடுத்து படிங்க. இப்ப அப்படி படிக்க டைமுக்கு வந்து என்ன உங்களுக்கு நல்ல கூடையா ஒரு மார்க்ஸ் எடுக்கலும். சோ அதால வந்து அப்படி படிங்க, இன்ட்ரெஸ்டா படிங்க. ஒரு நாளைக்கு அரை ஒரு யூனிட் படிங்க. அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுன்னா ரிட்டர்ன் அடுத்த நாளைக்கு அங்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிச்சீங்க என்றால் அதை எப்படியுமே மனசுல பதியும். இப்போ ஒரு நாளை நீங்க நிறைய விஷயங்களை ஒரு பகுதியில எடுத்து படிச்சால் அதுல உங்களுக்கு 100க்கு 30 வீதமோ 20 வீதம் உங்களுக்கு பதியும். மத்தொன்றும் பதிஞ்சிக்காது. இப்ப நீங்க நாற்படியும் ஒரு 3 4 நாள் விட்டு நீங்க ரிமைன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்ல நீங்க 30 நிமிஷம் படிச்சத வந்து அடுத்த நாளைக்கு நீங்க ரிமைன் பண்ணி பார்த்தா அது ஞாபகம் இருக்கும். அதான் அதுல விஷயம். அப்ப அத மாதிரி படிச்சு பாருங்க, நல்ல ஒரு சக்சஸ் ஆவேலும். அடுத்ததா ஒவ்வொரு விட ஃபார்மட்டையும் விட செலுத்தாறது எழுதுறது ஒவ்வொரு கிளாஸஸ்ல. ஸோ அப்படி எல்லாம் ஜாயின் ஆகி டைம் வேஸ்ட் பண்ணிக்கொள்ளவான. அடுத்தது பிசிக்கலா போறதுலயும் தான் அதே மாதிரி ஆன்லைன்லயும் தான் செல்ல தெரியா உங்களோட டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். நிறைய எதுவும் கிளாஸ் அப்படி போனேன்னு சொன்னா பையில வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கொண்டு அதுல படிங்க. படிச்சுட்டு கொஞ்சம் நீங்களா ஓனா படிக்க கூடிய டைம் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படி வந்து படிக்கிறதுலஹா உங்களோட மார்க்ஸ் வந்து கூட சான்ஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் அந்த டைம் வந்து எடுத்து நீங்களா படிக்கணும். நீங்களா கொஞ்சம் படிக்கிறதுலஹா உங்களோட மார்க்ஸ் உங்களோட ரிசல்ட் வந்து இருக்குது. மத்தபடி நீங்க நிறைய கிளாஸஸ் போன கூடிய கிளாஸஸ் போன அதுல வந்து உங்களோட ரிசல்ட் ஒன்று இல்ல. அதுல படிச்சு தார விஷயம் விளங்குதுண்டா போங்க. இங்க சரி படிக்கின்றாலும் தான் இப்ப கிளாஸ் போறேன்ன பேருக்கு இப்படி போறதை விடையும் படிச்சு தாரது உங்களுக்கு சரியா விளங்குதா, அந்த இடத்துல உங்களுக்கு தரக்கூடிய விடைகள் வந்து பொருத்தமா இருக்குதா, அந்த விஷயங்களை பார்த்து கிளாஸ் செலக்ட் பண்ணி போங்க. கிளாஸ் போறேன்னு சொல்லி அப்படி போனதுக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. இப்ப ஒரு விஷயம் ஒண்ணு படிச்சா அது உங்களுக்கு ஃபுல்லா பதியுதா, அந்த விஷயத்த பாருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நீங்க தமிழ் பாடத்தை பொறுத்தவரையிலையும் தியரி வந்து நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் தியரி வந்து எவ்வளவு தான் படிச்சாலும் உங்களுக்கு அந்த பேப்பரை வந்து எழுத தெரியாம இப்ப அதால கொஞ்சம் பேப்பர் எழுதி தார மாதிரி ஃபார்மட்ல படிங்க. பேப்பர் ஒன்று எப்படி ஃபேஸ் பண்றோம் அந்த ஃபார்மட்ல படிச்சுட்டு போங்க. அப்ப உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கலும். சும்மா தியரி வந்து எல்லாத்துலயும் படிச்சதுக்கு அங்கே மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சும்மா அதை விளங்கப்படுத்தி அந்த தியரியை படிச்சதுக்கு உங்களுக்கு போதா நீங்க பேப்பர் வந்து செஞ்சு பார்க்கணும். அப்ப நான் போன முறையும் வந்து அதுக்கண்டு சொல்லி ஒரு பேப்பரை வந்து செய்து அவ்வளவு பேருக்குமே, அதாவது ஒரு பாஸ் பேப்பர் நான் சாய்ஸ் பண்ணி எடுப்பேன். இப்ப இந்த வருஷமும் ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்தார. அப்ப அதுல வந்து உங்களோட மார்க்ஸ் நீங்க எழுதுற மெத்தட் எப்படி ஃபார்மட் எப்படி அதெல்லாம் நான் பார்த்து ஒவ்வொருத்தரா விளங்கப்படுத்தி சொல்லி தருவேன். ஒவ்வொருத்தரா விளங்கப்படுத்தி சொல்லி தருவேன். சோ அதாலதான் நான் சொன்னேன் என்ன ஃப்ரீ கிளாஸ் குரூப்லயும் போட்டு நான் மேக்சிமம் அந்த ப்ரொஜெக்ட் கிளாஸுக்கு 100 பேருக எடுக்குன்னு சொல்லி. அப்ப அந்த 100 பேரும் ஓகே ஆயிக்குது. அப்ப அவிடத்துல வச்சு அப்ப நான் அவ்வளவு பேரும் அந்த 100 பேர் நம்பி வந்தேன். இப்ப அவங்கள வந்து சரியா ஒவ்வொருத்தரா செக் பண்ணி இப்ப நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து அதான் வேலை. இப்ப அவடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பாஸ் பேப்பரோட நான் எழுதியா போடுவேன். இப்ப அதை போட்டு உங்களுக்கு சைன் தார 2 பேப்பருக்கும் எப்படி நீங்க 3 ஹவர் 6 ஹவர் எடுத்து பேப்பரை செய்யணும். உங்களுக்கு விடை எழுத தெரியாட்டியும் பரவாயில்ல. அதை எவ்வளவுக்கு உங்களுக்கு எழுதலுமோ அந்த மாதிரி விடை எழுதி அனுப்புங்க. ஃபுல்லா செக் பண்ணி ஒவ்வொருத்தரையும் பாக்கலும் இந்த அளவுக்கு தான் நீக்குன்னு சொல்லி. அப்ப போன முறை நிறைய பேர் வந்து W லெவல் இருந்தாங்க, ஒன்றுமே எழுத தெரியாம அவங்களால ஒரு கேள்விக்கு ஃபுல் விட எழுத தெரியும். அதே மாதிரி அதுல நிறைய பிழைகள் எழுதுற ஃபார்மட்ல எல்லாம் பிழைகள். அப்ப அதெல்லாமே நான் செக் பண்ணி அவங்களுக்கு சரியா அந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணவங்கள சொல்றேன். அதுக்கு பிறகு அவங்கள செக் பண்ணி எழுதுற ஃபார்மட் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தந்து கிளியர் பண்ணினேன். அப்புறம் அதுல வந்து நான் பாய்ஸ் நிறைய பேர் தான் செல்லு. அப்ப அவங்க வந்து சி எடுத்தாங்க. அப்ப ஒரு பாய்க்கே வந்து ஒரு சி எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஒண்ணுமே தெரியாத அந்த கொஞ்ச நாளும் சரியா யூஸ் பண்ணி படிச்சது. அப்ப அப்படி வந்து நிறைய பேருக்கும் படிக்கலும். அந்த சரியா நீங்க ஒரு பேப்பரை செஞ்சாத்தான். அப்படி ஒரு பேப்பரை செய்யாம உங்களுக்கு மார்க்ஸ் இடிக்கல. இப்ப இடத்துலயும் நிறைய பேர் இருப்பீங்க அந்த A லெவல் செஞ்சு நான் 3 பாடத்துலயும் சி சரி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம்
வந்து நீங்க சும்மா படிச்சுட்டு போயிட்டு தியரியை மட்டும் படிச்சு உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கல, ஒரு எஸ் ஒன்று எடுக்கலும். ஆனா தவறி எப்படியும் டபிள்யூ தான் வரும். ஆனா தமிழ் பாடத்துக்கு வந்து நீங்க அப்படி படிக்கவே போகப்படா, தியரி மட்டும் படிச்சதுக்கு உங்களுக்கு அதை சரியா வந்து எழுதி கொள்ளையலாம். ஒரு பேப்பர் ஒன்று செய்யணும், கட்டாயம் பேப்பர் ஒன்று செய்யணும். பேப்பர் ஒன்று டைம் எடுத்து செஞ்சு பாருங்க, அதுல உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கலும். பேப்பர் ஒன்று டைம் எடுத்து வச்சு செஞ்சு பார்த்து அதை கரெக்ஷன் பார்க்கணும். பட் ஆனால் அதான் நான் கிளாஸுக்கு வரவங்களுக்கும் அந்த வேலை தான். நான் போன முறை நான் கொடுத்தது 2021 பேப்பர். 2021 பேப்பரை வந்து கொடுத்தேன் எல்லாருக்கும். இப்ப அவ்வளவு பேருமே செஞ்சு அனுப்பினதான், செய்யாமீக்கல யாருமே. என்றால் அப்படி செஞ்சு அனுப்பினதாலதான் 100% பாஸ் ஆன அவ்வளவு பேரு. இப்ப அப்படி செய்யாமட்டிருந்தால் அது நினைக்கோமே அப்படி பாஸ் ஆகிக்குமென்னு சொல்லி நான் அவ்வளவு பேரையும் செய்ய வச்சதான். செஞ்சு பார்த்தேன் நான் அவங்களோட என்ன பிள்ளை இக்கு எப்படி எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் செக் பண்ணினதுக்கு பின்னால லாஸ்டா ஃபைனல் செமினார்ல வச்சு அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் சொன்னேன். இவங்க இப்படித்தான் படிக்கணும், இப்படித்தான் படிக்கணும்னு நிறைய வயசும் போட்டு அவங்கள கிளியர் பண்ணினேன். அப்ப அதால அவ்வளவு பேரு நல்ல ஒரு மார்க்ஸ் வந்தேன். அப்ப அதால வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் இது செல்லு எல்லாருக்கும் பேப்பரை வந்து செஞ்சு பாரு. பேப்பரை செய்யாம ஒரு எக்ஸாம் போனதுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டம், டைம் மேனேஜ்மெண்ட் ஆகின பிரச்சனை ஆகும். இப்ப அடுத்ததா வந்து பேப்பர்ன்னு சொன்னால் பேப்பர் ஒன்றை எடுத்து செய்ததில்லை. ஒரு கேள்விக்கு ஒரு ஃபுல் விட எழுதினாலும் அவன் பேப்பர் செஞ்ச மாதிரிதான். அப்ப அப்படித்தான் நான் கிளாஸ்ல கொண்டு போறது. ஒரு கேள்வி கொடுத்து அதுக்குள்ள ஃபுல் விட. இப்ப பேப்பர்ன்னு சொன்னா பேப்பரே எடுத்தண்டில்ல, ஒரு ஃபுல் கேள்வி பேப்பர் லீக்கிற ஒரு கேள்வி எடுத்து அந்த கேள்வியை நீங்க ஒரு தாள்ல எழுதிட்டு அதுக்குள்ள ஃபுல் விட எழுதினாலும் அது ஒரு கேள்வி செஞ்ச மாதிரிதான். அப்ப அப்படித்தான் நீங்க எழுதணும். சோம்பரை பார்க்க போவானு சோம்பரை என்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மார்க்ஸும் மங்கள பாரதவங்களையும் நம்பலாம். ஃபுல் விட எழுதுங்க, அறிமுகம் எழுதுங்க, ஃபுல் விட அப்ப அது நல்ல இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு போகும். அதே மாதிரிதான் இந்த இலக்கண பகுதி இன்னொரு சாப்டர் இருக்குது. இலக்கணத்தையும் நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. இலக்கணம் வந்து கிளியர் இல்லாம இருந்தாலும் அடுத்துல உங்களுக்கு ஏபி ரிசல்ட் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இலக்கண ப்ரொஜெக்ட் கிளாஸ் வந்து இருக்குது. அதுல இலக்கணம் கிளியரே இல்லாதவங்க இருந்தா உங்களுக்கு அதுல ஜாயின் ஆகலும். இலக்கண ப்ரொஜெக்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்டா முடிய அந்த யூனிட்ல எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த யூனிட் விளங்கிக்குது ரெண்டு விஷயத்த அவங்களே கரெக்ஷன் பார்க்கல. ஒவ்வொரு யூனிட் வச்சுட்டு அந்த யூனிட் வைஸா பேப்பர். அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு ஃபுல் மாடல் பேப்பர் வந்து செய்வேன். இப்ப அதுல ஸ்டார்ட் ஆகி இப்ப நான் 4வது யூனிட் போகுது. 4வது யூனிட் போகுது. அதுல மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்குது இலக்கணத்துல. அது ஃபுல்லும் கிளியர் ஆனா ஃபுல்லா ஒரு கிளியர்னு வரும் எல்லாருக்கும். ஓகே, இப்ப நாங்க இவ்விடத்துல இன்றைக்கு ஃபுல்லா இந்த இந்த இதோட கதை சுருக்கத்தை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பேப்பரை வந்து எப்படி ஃபேஸ் பண்றது, அதோட ஃபுல் வீடியோ எழுதி பார்க்கணும் விஷயங்கள், இப்படியான விடயங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்து இப்ப இப்படி ஒண்டி இருக்குது. தியரி கிளியர் இல்லாட்டி பேப்பர் செய்யலாட்ட செல்லு. அப்ப அதால வந்து இப்ப முடிச்ச பகுதி எழுக்குது. இப்ப தியரியில முடிச்ச பகுதி எழுக்குது. இப்ப அதுக்குத்தான் அந்த செகண்ட் செய்யன் தேர்ட் செய்யன் ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணினேன். அப்ப அதுல வந்து முடிச்ச பகுதிகளுக்கு எல்லாமே ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தருவேன். அதோட எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டு அந்த பகுதியை கிளியர் பண்ணுங்க. எப்படியோ இன்னொரு விஷயம், இப்ப என்ன கிளாஸ்ல வந்து நீங்க எந்த யூனிட்ட படிச்சீங்களோ அந்த யூனிட் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்படி உண்டு ஃபீல் பண்ணிக்கீங்களா புதுசா ஜாயின் ஆனவங்க? இப்ப நீங்க நான் நினைக்கிறேன் இப்ப பல்லவர் காலம் என்ற செஷன்ல நீங்க ஜாயின் ஆவின் ஒத்தரெண்டால் உங்களுக்கு அது கிளியரா தானே அந்த செஷன் பல்லவர் காலம். அதோட அதுக்கு படிச்சது கவிதை 2 படிச்சோம். அப்படி இப்ப போன மந்த்ல ஜாயின் ஆன ஒருத்தர் பேசலும் யாரு இவத்துல இருக்குது. 4ஆம் மாசம் ஜாயின் ஆனவங்க கிளாஸ்க்கு. எஸ், ஹுதா. ஓகே, இப்ப மெசேஜ் போட்டவங்க தான். இப்ப அவங்க வந்து 4ஆம் மாசம் ஐ திங்க் ஜாயின் ஆனவங்க. அவங்களுக்கு வந்து பல்லவர் காலம் ஃபுல் கிளியர். அப்ப அவங்களுக்கு பல்லவர் காலத்துல எந்த பேப்பர் எடுத்து செஞ்சாலும் எப்படியோ அது அதுக்குள்ள விட எழுதலும் ஆகும்.
அப்ப அதுதான் மெயின் அவடத்துல. இப்ப நீங்க தியரிய வந்து ஃபாஸ்டா படிச்சுட்டு போனால் எந்த ஒரு யூஸுமே இல்ல. தியரிய படிச்சா இல்ல ஒரு பேப்பரை செஞ்சுட்டு போனால் அதை எடுக்க மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலும். அப்படி இல்லாம பட்டும் படாமையும் ஒரு விஷயத்த வந்து செய்யுதுன்னு சொல்லு. அப்படிதான் அந்த தியரி படிச்சுட்டு போனா வாரது. அப்ப அப்படி என்ன சும்மா படிச்சுட்டு போற பேப்பர் எடுத்தா தெரியா. ஆனா நான் அப்படி கிளாஸ் கொண்டு போகல. ஃபுல்லா அதை விளங்கப்படுத்தி அதுக்குள்ள விட எல்லாம் கொடுத்துதான் போறேன். அப்ப ஒரு பேப்பர் எடுத்தா அந்த பகுதியை செஞ்சு அந்த 15 மார்க்ஸோ 20 மார்க்ஸோ அதை ஃபுல்லா எடுக்கலும் தானே அவனுக்கு. அப்படி எடுக்காம அடுத்த பகுதி போக வேண்டியது ஒன்று இல்லை. அப்ப அதால படிச்சு தார விஷயம் ஒரு டைம் தான். ஒருக்குத்தான் ஒரு விஷயத்த வந்து கிளியர் பண்ணி படிச்சு தார. இப்ப நீங்க அதை அப்படியே படிச்சு கொண்டு அப்படியே பேப்பர் எழுதினா சரி. அப்படித்தான் ஏண்ட கிளாஸ்ட போவேன். அப்படி இல்லாம அத ஒருக்க படிச்சுட்டு தியரி படிச்சுட்டு இன்னும் மிச்ச நாள் விட்டு அதுல ஒரு பேப்பர் செய்யறது அப்படி கொண்டு போகல. இப்ப எப்படி ஃபுல் வீடே தார அதுக்கப்புறம் உங்களுக்கே பேப்பர்களை தேடி தேடி படிக்கணும். இப்ப நான் அப்படித்தான் சொல்லி தந்திக்கிறேன். இப்போ ஒரு யூனிட்டை வந்து முடிச்சேன்னு சொன்னால் அந்த யூனிட்ட இந்த கிளாஸ்ல யூனிட் பேப்பர் எப்படியோ விட சொல்லி தர்றது அதை படிச்சுட்டு பாஸ் பேப்பர்ல உள்ள அந்த செஷன்ல வந்திக்கிற கேள்வி செஞ்சு பார்க்குது. அதே மாதிரி சீட் பேப்பர்ல அந்த பகுதியில் உள்ள கேள்வி ஒன்று செஞ்சு பார்க்குது. அதே மாதிரி தொண்டமானார் பேப்பர்ல அந்த பகுதியில் உள்ள ஒரு கேள்வியை செஞ்சு பார்க்குது. ஓகே, அப்ப அந்த பகுதி கிளியர். அப்ப நீங்க அதுக்கு ஒரு ரைட் போடு. இப்ப நான் ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று செஞ்சு கொள்ள சொன்னேன் எல்லாருக்கும். இப்படி அட்டவணை மாதிரி உண்டு. நீங்க எல்லா யூனிட்டையும் போட்டு கொண்டுட்டு இப்ப மெயினா மார்க்ஸ் வரக்கூடிய யூனிட் சிக்கு தானே அதுங்களை போட்டு கொண்டுட்டு இவ்விடத்துல வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் இவத்துல பாஸ் பேப்பர் என்ன ஹெடிங், அடுத்தது சீட் பேப்பர் என்ன ஹெடிங், அடுத்தது வந்து FWC பேப்பர் என்ன ஹெடிங். இது 3 விஷயம் போதும். தமிழ் பாடம் படிக்க இது 3 போதும். ஒன்று FWC பேப்பர், சீட் பேப்பர், அடுத்தது வந்து பாஸ் பேப்பர் போட்டுக்கொண்டு இப்படி இதை போடு. அப்புறம் நீங்க இந்த கம்பராமாயண யூனிட்ட பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சா அதுக்கு ஒரு ரைட். அதே மாதிரி சீட் பேப்பர்ல செஞ்சா அதுக்கு ஒரு ரைட். அப்படி போட்டுக்கொள்ளுது. அப்ப உங்களுக்கே அது விளங்கும். இப்ப நீங்க இவ்விடத்துல பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவடத்துல 50% தான் கிளியர்னு போட்டுக்கொள்ளும். எல்லாமே முடிச்சாதான் 100% கிளியர். இப்படி இப்படி எல்லா யூனிட்டுக்கும் செய்யற ஃபுல் கிளியர்னு வரும். ஓகே, அப்ப நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணியேன். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நாளைக்கு நாளைக்குள்ள கிளாஸ் பிரைவேட் குரூப்ல மட்டும்தான் போடுவேன் லிங்க். இன்ஷால்லா இவ்விடத்துல இருக்கிற எல்லாம் பிரைவேட் கிளாஸ் வாரவங்களா தான் நீக்கிங்க. இல்ல ஒரு சில 2 பேர்கள் வராதவங்க. ஓகே, அப்ப அதுல வச்சு மத்த செஷன் மத்த ஒவ்வொரு பாடலா பார்த்துட்டு போவோம். நாளைக்கு நான் ஃபர்ஸ்டோட என்ன கேட்கிறேன்னு சொன்னால் கதை சுருக்கம். எப்படியுமே செல்ல தெரிஞ்சுக்கொண்டுதான் வரணும். இன்றைக்கு கதை சுருக்கத்தை பாடமாக்க ஒரு டைம் ஒன்று எடுத்து இப்ப நான் சொன்ன மாதிரி இப்படி ஒருத்தர் இப்படி வாரது இவர் வந்து கவலை விட்டது ஒரு அவர்கிட்ட யோசிக்கிறது, அதுக்கு பின்னால் இவங்க இப்படி இப்படி போறது, லாஸ்டா பரத்துவாச முனிவரை வந்து இவங்களை வரவேற்கிறது வரைக்கும் நீங்களா ஒரு கதையா கிரியேட் பண்ணி விளங்கி கொண்டுதான் நாளை கிளாஸ்ல ஜாயின் ஆகணும் எல்லாரும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.